ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ராஜாக்கள் மற்றும் யூதா ராஜாக்களை குறித்து நாம் வரிசையாக அவர்கள் வாழ்க்கை வாசிக்கையில அநேக எச்சரிப்புகள் அடைகிறோம். தவறுகளை திருத்திக் கொள்ள உதவியா இருக்கிறது. சரி, வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் இன்னொரு ராஜாவை குறித்து தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. உம்முடைய வசனத்தில் இருக்கிற கடிந்து கொள்ளுதல்கள், சீர்திருத்துதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் செய்த தவறுகளை இன்றைக்கு நாங்கள் செய்யாதபடிக்கு உணர்வடையும்படிக்கு எங்களுக்கு எச்சரிப்பாக ஒவ்வொரு நபருடைய தவறையும் நிலையும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகின்றீர். ஆண்டவரே, புத்தி சொல்லவும் தவறை திருத்தவும் உம்முடைய வேதம் எவ்வளவோ பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதாகவே எங்களோடு பேசும்படியாக எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகார தாகம்ங்க இன்றைக்கு மனுஷங்களுக்கு எப்பொழுதும் இப்படித்தான், அப்பொழுதும் அப்படியே. நான் தான் ராஜாவாக வேண்டும், நான் தான் ராணியாக வேண்டும், என் கையின் கீழே எல்லா அதிகாரமும் வர வேண்டும், நான் தான் உயர்த்தப்பட வேண்டும், மற்றவர்கள் தாழ்த்தப்படணும், எல்லாரும் நிர்மூலமாக வேண்டும் என்று விரும்புவது அது அசுத்த ஆவிங்க. ஆனால் கிறிஸ்துவின் மனதை உடையவன் தன்னுடைய பிறனை தன்னை போல் பார்த்து கொள்ளுவான், நேசிப்பான், அவர்கள் உயர வேண்டும் என்று விரும்புவான், தன்னை தாழ்த்தி கொள்ள தயங்க மாட்டான். இந்த ராஜாக்களின் வரலாற்றை பார்க்கும்போது எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள் எவ்வளவு அலட்சியமாக, எவ்வளவு அதிகார தாகத்தோடு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அகசியாவை குறித்து நாம கடந்த அனுதின தியானத்துல, அதாவது நேற்றைக்கு நம்ம பார்த்திருந்தோம். அகசியாவின் தாயாகிய ஒரு முறை 2ஆம் நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். எல்லாரையும் கொன்றுவிட்டு அவள் அந்த சிங்காசனத்தின் மீது அமர வேண்டும் என்று விரும்பி அவள் ராணியானாள். யார் இந்த அத்தாலியால்? இந்த அத்தாலியால் உம்ரியின் பேத்தி. உம்ரி யார்? ஆகாபு ராஜாவின் தகப்பன். ஆகாப் யார்? எசபேல் என்னும் விக்கிராராதனைக்காரியே. அந்நிய பெண்ணை மணந்து கொண்டு தன் மனைவியின் அதிகாரத்தில் வாழ்ந்தவன். அவர்களுடைய குமாரத்தி இந்த அத்தாலியால். பாருங்க, இவனுடைய தாத்தாவில் இருக்கிற துன்மார்க்கமும், தகப்பனுக்குள்ள இருக்கும் முட்டாள்தனமும், தாய்க்குள்ள இருந்த பயங்கரமான ஆவி. அப்படிப்பட்ட நபரை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன்னுடைய மகனாகிய யோராமுக்கு திருமணம் செய்தார். இவள் யோராமின் மனைவியானாள். யோராமை குறித்து நாம் தியானித்தோம் இல்லையா? நீங்க திரும்ப அந்த நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த யோராமனுடைய மகனே அகசியா. அப்படி என்றால் இவள் அகசியாவுக்கு தாய். இவள் யோராமுடைய மனைவியா இருந்த போது கிட்டத்தட்ட தன் கணவனை விக்கிர ஆராதனைக்குள்ளே, தவறான வழிகளுக்குள்ளே நடத்திய புத்தி இல்லாதவள், கொடியவள். அப்படியே தன்னுடைய மகனாகிய அகசியா ராஜாவான போது அவனுக்கு துன்மார்க்கமாய் நடந்து கொள்ள கற்றுக் கொடுத்த துன்மார்க்கமான பெண். இவள் யோசபாத்தின் காலத்திலும் கூட பின்னால் இருந்து அதிகாரம் செலுத்தியதாக நமக்கு தெரிகிறது. அந்த யோராமின் காலத்தில் தன் மனைவியாயிருந்து தன் இஷ்டம் போல ஆட்டி படைத்தாள். அகசியாவின் காலத்திலே அவனையும் தவறான வழியிலே நடத்திவிட்டாள். 1 வருஷம் மாத்திரமே அகசியா ராஜ்யபாரம் செய்தான்.
அவன் மரித்து விட்டான் என்ற போது இன்னும் யாராவது ராஜவம்சத்தில் இருக்கிறார்களா என்று அறிந்து கொண்டு அவர்களையும் கொன்று போட்டு அவள் ராணியாக முயற்சித்தாள். பாருங்க, அந்த நேரத்தில் அந்த ராஜவம்சத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவனுடைய தாதி அவனை களவாய் கொண்டு சென்று ஒளித்து வைத்து அவனை தேவாலயத்தில் வளர்த்தாள். அவனை குறித்து நெக்ஸ்ட் ராஜாவாக நாம் தியானிப்போம். அவனுடைய காலத்தில் 6 வருஷங்கள் அந்த குழந்தை ஒளித்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் 8 வருஷங்கள் இந்த அத்தாலியா துன்மார்க்கமாய் ராஜ்யத்தை அரசாண்டார். ராஜா எப்படியோ ஜனங்களும் அப்படியே என்பது போல் ராஜா சரியா இருந்ததனுங்க அந்த ராஜ்யம் விருத்தி அடையும், ராஜ்யத்திலே நீதி நியாயங்கள் இருக்கும், ராஜ்யத்திலே ஒழுக்கம் இருக்கும், பலன் உண்டாகும். பாருங்கள், ஒரு வீட்டுக்கு எஜமாட்டியா இருக்கிற ஸ்திரீ நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அதற்குதான் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். தன்னுடைய கணவர் துன்மார்க்கமாக நடந்து கொள்ளும்படியாக காரணமாயிருந்தால் தன் மகன் துன்மார்க்கமாக நடந்து கொள்ள தீங்கை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் இழந்து போனால், குறைந்தது இப்போதாவது புத்தி வந்ததா என்றால், இன்னும் அவள் அதிகார தாகத்தோடு தானே ராணியாக வேண்டும் என்று, தன் இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று மூர்க்கமுள்ள ஸ்திரீயா இருந்தார். நான் என்பது பிசாசுக்கு சம்பந்தப்பட்டது, என்னுடையது என்பது சாத்தானுக்கு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு இயேசாண்டவரை அறிந்த நாம மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்ம எது செய்தாலும் செய்ய வேண்டும் என்று, நான் அல்ல கிறிஸ்து என்று சொல்லி நம் சுயத்தை சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பது பைபிளுடைய கருத்து. சரி சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க? எதை நீங்க விரும்புகிறீங்க? தேவனிடத்துல எவ்வளவு விசுவாசம் கொண்டிருக்கிறீங்க? அவர் என்னை உயர்த்தினால் யாரும் என்னை இறக்க முடியாது, அவர் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்பேன் என்ற நிலை இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளும் தெரியவில்லை, தேவ ஊழியர்களுக்கும் தெரிவதில்லை. தன்னை தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். இவளை யாரும் நீ ராணியாக என்று சொல்லவும் இல்லை, தேவன் சொல்லவும் இல்லை. அவளிடத்துல அதிகாரம் இருந்தபடினால் அவள் பக்கமா எல்லாரையும் வளைத்து விட்டாளாகவே துன்மார்க்கமாக எல்லாரையும் கொலை செய்து மேலே வந்து விட்டாள், ராணியானாள். என்ன நடந்தது? என்ன பிரயோஜனம்? பாருங்க, தேசம் முழுவதையும் கெடுத்து போட்டு விட்டாள். அவள் இஷ்டம் போல நடந்து கொண்டாள். நீங்க யாரை திருமணம் செய்து கொள்கிறீங்களோ ஜாக்கிரதை, யாரோடு சம்பந்தப்படுகிறீர்களோ ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய வீட்டுக்கு வருகிற பெண் தேவனிடத்துல பயபக்தி உள்ள பெண்ணா இருந்தால் அவள் புகழப்படுவாள். அந்த காலத்தில் இப்படி சொல்லுவாங்க, இன்றைக்கு யாரும் இதை மதிப்பதே இல்லை. வீட்டுக்கு விளக்கு வீட்டின் பெண்ணே என்று. ஒரு நபருடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் திருமணம் என்பது. நீ திருமணம் செய்து கொள்ளுகிற பெண்ணை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை மேன்மையாவது அடையும் அல்லது முழுவதுமாய் இடிந்து போய்விடும். நான் கவனித்து பார்த்தேன், கணவன் எவ்வளவு மூடனா இருந்தாலும் ஞானமுள்ள ஸ்திரீ இருந்தால் அந்த வீட்டை அவள் பார்த்துக் கொள்வாள். கணவன் எவ்வளவு துன்மார்க்கனா இருந்தாலும் அந்த ஸ்திரீ உத்தமமானவளா இருந்தால் தன் கணவனை ஜெபத்தோடு மாதிரியோடு விசுவாசத்தோடு நல்வழிப்படுத்தி விடுவாள். ஒருவேளை அந்த நபர் எவ்வளவு பயனுள்ளவனா இருந்தாலும் அந்த மனைவி புத்தி இல்லாதவளானால் அந்த குடும்பம் அவ்வளவுதாங்க. புருஷன் நான் என் மனைவி சொன்னது போல் கேட்க மாட்டேன் என்று மீசையை திருப்பலமானால் எல்லாருக்கும் முன்பு கம்பீரமாய் சொல்வானோ என்னமோ. ஆனால் யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு கணவனும் தனக்கு தெரியாமலேயே தன்னுடைய மனைவிக்கு அவளுடைய தாக்கத்துக்கு அடிபணிந்து விடுகிறான். அந்த ஆதாமை போன்றவனே
புசிக்க வேண்டாம் என்ற கனியை ஏவாளின் வார்த்தையின்படி சாப்பிட்டானா அல்லது வேண்டாம் என்று சொன்னானா? இன்றைக்கும் அநேகர் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்தை கட்டிக்கொள்ள வேண்டுமானால் பணம் அல்ல, வீடு அல்ல, படிப்பு அல்ல, சம்பளம் அல்ல, வெளியரங்கமாய் காணப்படும் குலம், ஜாதி, அழகு, பணம் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தவிர, பாருங்க, ஒரு துன்மார்க்கமான பெண் அந்த வீட்டுக்கு வந்தபோது அந்த வீடு முழுவதும் அழிந்து போனது. அவளுடைய கணவன் அழிந்து போய்விட்டான். பாருங்க, அந்த பிறந்த குழந்தைக்கு கூட சாபமானாள். நம்முடைய திருமணம் நம்மோடு முடியாதுங்க. நம்முடைய பிள்ளைகள் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ தெரிந்து கொள்கிற நபரை பொறுத்தே உன் பிள்ளைகள் இருப்பார்கள், உன்னுடைய வருங்காலம் இருக்கும். ஒருவேளை நீ நல்ல விசுவாசம் உள்ள ஸ்திரீயா இருக்கலாம், ஜெபிக்கிறவளா இருக்கலாம். ஆனால் நீ யாரிடமோ பணம் உள்ளதென்றோ அல்லது வேறொன்றோ பார்த்து ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொண்டாயானால், பைபிள்ல நாபால் என்கிற ஒருவன் இருக்கிறான். முரடனாம் அவன். அவன் முரடன், குடிகாரன், துன்மார்க்கன். அவனுக்கு அபிகயல் என்னும் ஒரு பெண்ணோடு திருமணமானது. அவள் ரூபவதியானவள், அழகானவள். அவள் புத்திசாலி மற்றும் ரூபவதியா இருந்தாள். மொத்தத்துல அவ்வளவு நல்ல பெண்மணியா இருக்கிறாள். ஆனால் அவளுக்கும் இவனுக்கும் இந்த மேட்சை யார் செய்தாங்களோ தெரியாது. ஏனென்றால் நாபால் காலேபின் வம்சத்தை சேர்ந்தவனா. காலேப் வம்சம் என்றால் அந்த காலத்துல பெரிய விஷயம். முழு மனதோடு தேவனை பின்பற்றிய காலேப். குலத்தை பார்த்தார்கள் போலும், அல்லது ஆஸ்திகளுடையவன். நாபால் மிகுந்த ஆஸ்தி உடையவன், சொத்து இருக்கிறது என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட நிலைமை வந்தது என்பது, அந்த தம்பதிக்கு என்ன நேர்ந்தது என்பதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வழியை திறந்திருக்கிறார். அறிந்து பாவம் செய்வது வேறு, தவறுதலாக பாவத்தில் சிக்கிக் கொள்வது வேறு. நீ அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் திரும்ப திரும்ப செய்தாலும், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. நமக்கு விடுதலை உண்டு. மனுஷனால் மனுஷனை மாற்றுவது முடியாத காரியமானால், என்னால் கூடாத காரியம் ஏதாவது உண்டா என்று கேட்ட இயேசு மனிதர்களை நிச்சயமாக மாற்றுவாருங்க. மனிதர்களை மாற்றுவதென்றால் அவங்க முகங்களை, பெயரை மாற்றுவது அல்ல. ஒரு குடிகாரனை பரிசுத்தனாய் செய்யக்கூடியவர், ஒரு விபச்சாரியை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமானவளாய் செய்வார். அவருடைய ரத்தத்தில் ஒரு நபர் கழுவப்படும் போது புதிய சிருஷ்டியாக மாறுகிறார்கள். ஒருவேளை இப்பொழுதே நீங்க ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்திருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்றால், கணவனை மாற்றும் என்று ஜெபிக்க வேண்டுமே தவிர, கணவனுக்கு விவாகரத்து கொடுத்து இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ள பைபிள் எப்பொழுதும் ஒத்துக்கொள்ளவில்லை. மனைவியை நீ மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, அவள் சரியில்லை என்று சொல்லி இன்னொருத்தியை திருமணம் செய்கிறவன் விபச்சாரம் செய்கிறான் என்று வேதம் சொல்கிறது. திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் திருமண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்கே இந்த அத்தாலியாளின் மூலம் தன் கணவனை தவறான வழி நடத்தினால், தன் மகனுக்கு துன்மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தால், கடைசியில் அவள் அதிகாரம் எடுத்துக்கொண்டு தேசத்தை, ராஜ்யத்தை அழித்து போட்டாள். தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? தேவன் பார்த்து கொண்டே இருப்பாரா என்ன? பாருங்க, அந்த குடும்பத்திலிருந்து, ராஜ வம்சத்திலிருந்து யாராவது ஒருவர் எழும்பி அந்த ராஜ்யத்தை அதிகாரம் எடுக்க வந்து விடுவார்களோ என்று எல்லாரையும் கொலை செய்து, ஆனால் ஒரு பிள்ளையை, அந்த பிள்ளையை பார்த்துக் கொள்கிற தாதி அந்த பிள்ளை கொல்லப்படாதபடிக்கு கொண்டு சென்று ஆலயத்திலே வைத்து விட்டார். ஆகவே அந்த பிள்ளை தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தான் 6 வருஷங்கள். அங்கே அவன் வளரும் போது இவள் இங்கே துன்மார்க்கமாக ராஜ்யபாரம் செய்கிறாள். அந்த நேரத்தில் தேவன் கொடுத்த உந்துதலின் பேரில் அங்கே இருந்த அந்த ஆசாரியர்கள், அந்த தீர்க்கதரிசிகள், அந்த மூப்பர்கள் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வந்து, இவள்
நமக்கு ராஜாவா இருப்பதற்கு, ராணியாக இருப்பதற்கு தகுதியானவள் அல்ல என்று சொல்லி ஒரு முறை பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆசாரியனாகிய யோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் யூதா கோத்திரத்தார் அனைவரும் செய்து, அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம் தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய யோதா உத்தரவு கொடுக்கவில்லை. 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய யோய்தா 100 பேருக்கு அதிபதியின் இடத்தில் அவன் கொடுத்தான். அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையில் பிடித்துக் கொண்டவுள்ள ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்திற்கும் ஆலயத்துக்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்கள் எல்லாம் நிறுத்தினான். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க, ராஜா வாழ்க என்று சொன்னார்கள். அவள் இன்னும் அதிகாரத்தோடு துன்மார்க்கமாய் ஆளுகை செய்யும் போதே அங்கிருந்த ஆசாரியர்களுக்கு தேவன் தந்த ஏவுதலின் பேரில் அந்த ராஜவம்சத்திலிருந்து தப்பித்து வைக்கப்பட்ட, ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்ட அந்த பிள்ளையை கொண்டு வந்து அந்த யோவாசை கொண்டு வந்து அவனை அபிஷேகம் செய்தார்கள். அங்க ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாள் அவள். ஆலயத்தில் இவனை கொண்டு வந்து நியாய பிரமாணத்தை இவனுடைய கையில கொடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அந்த வார்த்தையை கேட்ட அத்தாலியால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அங்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதை கண்டு வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு துரோகம் துரோகம் என்று கத்தினாலாம். அவள் செய்ததென்ன? அவள் செய்த துரோகத்துக்கு அவளுக்கு துரோகம் நடந்தது. மோசம் போகாதீங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடார். நீ குறுக்கு வழியில சம்பாதித்தது உனக்கு இருக்காது. தேவன் உயர்த்தினால் அது என்றென்றைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கும். இன்னொருவர் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கிற அந்த கெட்ட தீய புத்தியிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யவே அவர் வந்தார் என்றார். தேவ பிள்ளைகளாகிய நாம நீங்கள் முன்பு நான் பின்பு என்ற மனப்பான்மையை கொண்டிருக்கணும். நான் உயர்த்தப்பட வேண்டும், மற்றவர்கள் தாழ்த்தப்பட வேண்டும் என்பது பிசாசின் புத்தி என்று நம்ம உணர வேண்டும். உனக்கு உண்மையான சமாதானம் சந்தோஷம் வேண்டுமானால் JOY என்பாங்க பாருங்க. JOYக்கு இப்படியாகவும் நம்ம சொல்லலாம். ஜே என்றால் உன்னுடைய வாழ்க்கையில முதலில் ஜீசஸ், முதல் இடம் இயேசுவுக்கு. ஓ, 2ஆம் இடத்தை அதர்ஸ்க்கு கொடு, மற்றவர்களுக்கு தா. முதலிடம் தேவனுக்கு, 2ஆம் இடம் மற்றவர்களுக்கு, அதர்ஸ்க்கு. அண்ட் வை, நீங்க யூ லாஸ்ட். உன்னை கடைசியாய் வை, உனக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அதுக்கிட போட்டால் YOJ என்றால் அங்க அர்த்தமே இருக்காதுங்க. இன்றைக்கு அநேகர் தேவனை கீழே தள்ளிவிடவும் மற்றவர்களை பக்கத்தில் தள்ளிவிடவும் அவர்கள் ஏறி உட்காரவும் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அத்தாலியாளின் வாழ்க்கை மிக எச்சரிப்பை தருகிறது. துன்மார்கனுக்கு வெற்றி கொஞ்சம் காலமே இருக்கும். நான் ஏதோ சாதித்தேன் என்று நினைத்தால், ராஜவம்சத்தாரையெல்லாம் கொன்று விட்டால் எனக்கு இணை இல்லை என்று நினைத்தால், என்னுடைய மகனும் தடைப்படுவதற்கு இல்லை, என் கணவர் எப்போதும் மறித்து விட்டார், நான் தான் என்று நினைத்து என்னுடையதே ராஜ்யம் என்று நினைத்த முட்டாள் கடைசியில அவள் செய்த துரோகத்துக்கு விளைவாக அவளே கொல்லப்பட்டாள். கெடுக்காதே கெட்டு விடுவா என்ற பழமொழி இருக்கு பாருங்க. நாம் எப்பொழுதும் கூட தேவனை கனப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு கௌரவத்தை கொடுப்போம், நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டிக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, உங்கள் வீட்டை சுற்றி வேலி அடைக்கிறவர்களாக உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்கள், துன்மார்க்கத்தை அல்ல. உங்க வீட்டின் எஜமானுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். செய்து
உங்கள் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாய் நிறுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க குடும்பங்கள் கட்டப்படும். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அத்தாலியாலை போல துன்மார்க்கமாக நடந்து கொள்கிற ஒவ்வொரு பெண்ணையும் அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் சந்தியும். இன்னமும் நீர் மன்னிக்கிறவராயிருக்கிறீர் என்று, இவ்வளவாய் நாங்கள் உமக்கு துரோகம் செய்தாலும் இன்னும் எங்களிடத்துல நீடிய சாந்தத்தை காண்பிக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு, எங்கள் குடும்பங்கள் இடிந்து போகும் முன்பே, நாங்கள் இல்லாமல் போகும் முன்பே, எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவதற்கு உம்முடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு உம்முடைய சித்தத்திலே வாழ்ந்து உம்முடைய சாட்சிகளாயிருக்க இந்த அனுதின தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கை வரலாறுகளை நம்ம கவனிக்கையில், இந்த சரித்திரங்களை நாம் தியானிக்கையில நாம் உணர்வடைய வேண்டும். மாற்றிக்கொள்ள வேண்டியதை மாற்றிக்கொள்வோம். தேவனுக்கு பயப்படுவோம். நம் வாழ்க்கையை சரி செய்வோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறவர்களா இருந்தா 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதுல இருக்கிற போராட்டங்கள் என்னவோ என்பதை சோர்ந்து போகாமல் நீங்க தேவ சமூகத்திலே ஜெபித்தால் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் அற்புத காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் காலை 7 மணிக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.